வாழைக்காயை வச்சு நீங்கள் பஜ்ஜி, கூட்டு, நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். நம்ம வாழைக்காயை வச்சு பொரியல் இப்படியெல்லாம். இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காயை துருவி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு அரிசி மாவும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம இஞ்சி பூண்டை அரைச்ச விழுதையும் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம ஹெல்த் கான்ஷியஸ்க்காக தான், வாய்வு பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்கு. இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். வடை கன்சிஸ்டன்சிக்கு இந்த வாழைக்காயை நம்ம துருவி எடுத்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். சோம்பு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம துருவிய வாழைக்காயை இப்போ இதில் சேர்த்துட்டோம். இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். வடைக்கு நம்ம என்னவெல்லாம் பொருட்கள் சேர்ப்போமோ அதை அத்தனையும் சேர்த்துட்டேன். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி வடையை தட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், வடைக்கு தேவையான உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிகிட்ருக்கு. காயட்டும், போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வடையை போட்டு எடுத்துருவோம். ஒரு பக்கம் குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடலாம். நான் இந்த வடைகளை இப்போ திருப்பி விட்டுட்டேன். இதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். அடங்கினா தான் வடை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த வாழைக்காய் வடை நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பாக குக் ஆகிடுச்சு. அடுத்த மீதம் உள்ளதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வடைகளையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன். பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை செய்யணுன்னா இந்த வாழைக்காய் வடையை நீ செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வடை வந்திருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்ச வாழைப்பூ வடை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வாழைக்காய் வாழைப்பூ கிடையாது, வாழைக்காய் வடை சூப்பரா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இது போல உங்க வீட்லயும் போய் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.